வணக்கம் சொந்தங்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வாங்க, இன்னைக்கு நம்ம வீட்டில் வந்து நாட்டுக்கோழி சிக்கன் பிரியாணி செய்ய போகிறோம். அதுதாங்க, நம்மளும் பிள்ளைங்க எப்பப்பெல்லாம் ஆசைப்படுதோ அப்பப்போ நம்ம வீட்டில் நாட்டுக்கோழி கொஞ்சம் இருக்குது, அதை அப்பப்போ நம்மளும் அடிச்சிக்கிறதுங்க. இதை வந்து நல்லா முடியெல்லாம் பிடுங்கி விட்டுட்டு, அதுக்கப்புறம் நம்ம குட்டி குட்டி முடியாக இருக்கும், அதுக்காக அடுப்பில் கொஞ்சம் நெருப்பில் காட்டிட்டு, அதுக்கப்புறம் அந்த முடி பொசுங்க நான் வாசனை எதுவும் வராமல் இருக்கிறதுக்காக நல்லா மஞ்சத்தூள் போட்டுட்டு இது எல்லாத்தையும் நல்லா தேய்ச்சி விட்டு கழுவி விட்டோம்னா கறி சாப்பிட்றதுக்கு நல்லாவே இருக்குங்க. இது வந்து மாமா செய்வாங்க, இருந்தாலும் நம்மளே செஞ்சு சுத்தம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கறி சமைச்சாதான் எனக்கு ஒரு மனசு திருப்தி. அதனால் எப்பயுமே நீங்கள் நவருங்க ஓரங்கட்டுங்கன்னு சொல்லிட்டு நானே செஞ்சிடுறதுங்க. அப்போ வந்து சின்ன சின்ன ஹெல்ப் பண்ணுறேன்னு வருவாங்க, இருந்தாலும் பரவாயில்ல நானே பாருங்க. நாட்டுக்கோழி எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குன்னு பாருங்களேன். பா, இதை சாப்பிட்டா நமக்கு எவ்வளோ ஸ்ட்ராங் வரும். அம்மா பாருங்க, நாட்டுக்கோழியில் லெக் பீஸு பாருங்கள். கோழி க்ளீன் பண்ணுறதுலாம் பெரிய விஷயம் இல்லைங்க, இதுதான் பிச்சு. இது வந்து உடையாமல் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா கறி நல்லாவே இருக்கும். இது லேசாக உடஞ்சிட்டாலும் கறி எல்லாமே கசப்பாக போயிடும். பாருங்கள், சிக்கன் எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டோம். அப்படியே நம்மளும் பிரியாணிக்கு தேவையான பொருள் எல்லாமே போய் ரெடி பண்ணலாம். இப்போ வந்து மஞ்சு குட்டி ஏதோ செஞ்சுருக்காங்க, அவங்களும் என்னென்னு பார்க்கலாமா? மஞ்சு, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அதுவாம்மா, நான் ஃப்ரீயாக இருந்தேன்லம்மா, அதில் பொம்மை செஞ்சேன். பொம்மை செஞ்சீங்களா? என்னென்னோ ஒன்று மாதிரி இருக்கு, என்னது இதெல்லாம்? இது அடுப்பு, இது தோசை ஊத்துறது, இது வந்து வடை சட்டி இப்பதான் செஞ்சேன். இது வந்து தோசை கரண்டி, இது வந்து குண்டான் குழம்பு ஊற்றி வைக்கிற குண்டான், இது வந்து இலை, இது வந்து அம்மி, இது வந்து கத்தி, இது அருவாமனை அரைக்கிறதுக்கு குழவிக்கல. இது என்னது பொம்மை? இதுவா? இது என் கை வரிசையில செஞ்சம்மா. ஆனா இது யாருன்னு தான் தெரியலையா? பாருங்க, பாப்பா வந்து அதை என்னன்னா எப்பயாவது ஸ்கூல் லீவ் டைம்லையாட்டும் இல்லைன்னா ஸ்கூல் போயிட்டு வந்ததுக்கப்புறம் துருன்னு எதையாவது ஒன்று செஞ்சுட்டு இருப்பா. பாருங்க, வடை சட்டி தோசை கரண்டின்னு எல்லாமே செஞ்சு வச்சிருக்கா. இது என்ன பொம்மைன்னு அவளுக்கே தெரியல. ஆனா என்னது எல்லாம் கரெக்டாக செஞ்சிருக்க. மூக்கு மட்டும் என்னோட மாதிரியே இருக்கு, சின்னதா. அதான், உருவத்துக்கு ஏற்ற மூக்கு மட்டும் குட்டியா இருக்கு. இது என்னன்னு தெரிஞ்சா நீங்களே சொல்லுங்கங்க. நைட்டு செஞ்ச இட்லிங்க கொஞ்சம் மீதி இருந்துச்சு, அதுலேயும் வந்து அத்தை மஞ்சத்தூள் போடாத இது போல் வெள்ளையாக செஞ்ச உப்புமா பிடிக்கும்னு சொல்லிட்டு இட்லி உப்புமாவும் செஞ்சுட்டாங்க. அப்படியே பேசி இருந்தோம்னா நமக்கு டைம் ஆயிருங்க. நம்ம பிரியாணிக்கு தேவையான மசாலா எல்லாத்தையும் அரைச்சிக்கலாம். அப்படியே பிரியாணி மசாலாவுக்கு நம்ம கொஞ்சம் வரமிளகா, அப்புறம் வந்து பட்டை கிராம்பு, லைட்டாக நம்ம வீட்டில் வந்து கொஞ்சம் சோம்பு போடுவேன் வாசம் நல்லா இருக்குன்ட்டு. இதெல்லாமே லேசாக அப்படியே வறுத்துட்டு நம்ம அரைச்சிக்கலாம். பாருங்கள், நம்ம வீட்டு பிரியாணி குண்டான் இதுதான். பார்க்குறதுக்கு கூட பெருசாக இருக்கும், ஆனால் செய்ய போகிறது என்னமோ கம்மி தான், இருந்தாலும் நம்ம கிண்டுறதுக்கு சௌகரியமாக இருக்குன்னு. வாங்க, நம்ம வீட்டில் வந்து பிரியாணி வந்து விறகடுப்பில் செய்கிறது தான் நமக்கு பிடிக்கும். அதுவும் இன்றைக்கி வந்து வெயில் அடிக்கல, மானம் மூடிட்டு இருக்கிறதுனால நம்மளும் இயற்கையோடு காற்று வாங்கிட்டு பிரியாணி செய்யலாம். நம்ம வீட்டு புளிய மரத்துலேயும் பாருங்கள், முன்னாடி வந்து வெறும் கிளையாக இருந்துச்சு, தலையெல்லாம் கொட்டிட்டு இப்போ வந்து திருப்பி இப்போ நல்ல தலையெல்லாம் தளைஞ்சிட்டு பூவோடு அப்படியே பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கா நம்மளோட புளிய மரம். பாருங்களேன், குழு குழுன்னு இருக்குது. இந்த நேரத்துக்கு அப்படியே நம்ம அடுப்பு விட்டு இருக்கிறதே தெரியாத அளவுக்கு நல்ல குளிர்ச்சியாக இருக்குது. புளிக்காய்க்குதோ புளிக்காய்க்கலையோ, ஆனால் நிழல் நல்ல நிழல், ராத்திரியில் படுக்கவும் குழு குழுன்னு கிளுன்னு நல்லா இருக்குது. இது மதியானத்துலேயும் பகல்லையும் இந்த மரமே இல்லைன்னா எங்கள் இங்கே கொட்டாயிலே குடியிருக்க முடியாது. கரண்ட் பில்லு செலவாகாது, குழு குழுன்னு ஏசி காற்று வருதா இல்லையா? ஏசி மரத்துலேயே ராத்திரியில் படுத்துக்கிட்டா நல்லா இருக்குப்பா. இப்படி ஒரு காற்று வேணுமே, இயற்கையான காற்று. பாரு எப்படி பூ பாரு, அவ்வளோ அழகாக இருக்குது. இதுல ரசம் வைப்பாங்களே, வைங்க ஒரு நாளைக்கு புளியம்பூ ரசம். புளியம்பூல ரசம் வைப்பாங்கல்ல, புளியம்பூல ரசம் வைக்கலாப்பா, அதெல்லாம் பொறுக்கி ஒரு நாளைக்கு பறிச்சு புளியம்பூ ரசம் வைங்க. பாத்திரத்தை பெருசா வைக்கவும் அடுப்பு அனலே தாவ மாட்டேங்குது, எண்ணெய் சூடே இல்லை. தலையா கொட்டுனுச்சு. மரத்தில் கூட அவ்வளோ தலை இல்லை, கீழே தரையில் தான் அவ்வளோ தலையாக கிடக்குது. ஒரு நாளைக்கு 10 கூட அள்ளி கொட்டி சளிச்சு போச்சு. ஆனால் இப்போ இன்னமும் கொட்டாது, இப்போ நல்லா தலைஞ்சிருச்சு. இப்போதான் பூ புளி வரத்துக்கு அம்மா வீட்டுக்கு போவே நேரம் இல்லை.
புளி பழுக்குது, பழுத்த உடனே அப்புறம் தான் தலை தலையுது, அப்புறம் பூ வருது, அப்புறம் பிஞ்சு வருது. அப்புறம் எங்கே அதுக்கு போக நேரம் இல்லையா அம்மா வீட்டுக்கு போகவே. புளிய மரம் ஒன்று மட்டும் அவங்க அம்மா வீட்டுக்கு போக நேரம் இல்லை. மத்த எல்லா மரமும் வெங்காயம் நல்லா வெங்காயம் நல்லா வணக்கு, நல்லா செவக்கட்டும். சின்னக்குட்டி என்ன சாமி பண்ற? வாழைப்பழம் சாப்பிட்டு தக்காளி போட்டு வெங்கத்தை இஞ்சி பாத்திரத்துக்குள்ள போட சொன்னா அந்தாண்ட கொட்டிக்கணும். உப்பு போடுறதா? இந்த மாஸ்டர் எடுத்து கொடுக்குறாரு பாருங்க. போடுங்க பார்த்துக்கலாம்ப்பா. சமையல் 3 பேருக்கு சமையலா? என் பேர சமையல், என் மருமகன் சமையல், நான் என்னுடைய சமையல், 3 பேருக்கு சமையல் இன்னைக்கு. ஆமாம். நாட்டுக்கோழியில் நாட்டுக்கோழி வேகாது, குக்கரில் 3 விசில் விட்டு வச்சிருக்கிறோம். போட்டப்பா போடுங்கடா. நீங்க சமைச்சதா? அதுதான். அப்படியா? அப்படியே தான் மஞ்சுக்குட்டி. அழுக்கு கொடுக்கணும்மா. சிக்கனை நல்லா வெந்திருக்கான்னு பார்க்க சொல்லிடுறேன். சாம்பிள் மேன் பாருங்க. நானே கொஞ்சமாக எடுத்துக்கண்டி. என்னப்பா என்னை பார்க்க வச்சுட்டே சாப்பிட்றீங்க? ஐயோ சாமி, எனக்கான சாமி, எனக்கு கோழிக்கறி சேராது. அப்புறம் பாருங்க, பேத்தி ஆசையா ஊட்டி விட பிரியாணி எடுத்து வந்து ஆக்கி கொடுங்க. என்ன பிரியாணினா? ஆட்டுக்கறி பிரியாணி. சரி செஞ்சு தரோம். ஆயாக்கு செய்யாம எப்படியா? நான்லாம் சின்ன பிள்ளையா இருக்கிறப்ப எங்கள் அப்பா என்ன பண்ணுவாருன்னா, சாயந்தர டைமில் தான் வந்து அவருக்கு சாயந்தர டைமில் சாப்பிடும் போதெல்லாம் சிக்கன் செய்வாங்க, மட்டன் செய்வாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, சாப்பிட வச்சுட்டு எங்கள் அம்மா நாங்களாம் சீக்கிரமாக தூங்கிடுவோம். அப்பா நேரம் ஆகிட்டு தான் வேலைக்கு போயிட்டு வந்து அதுக்கப்புறம் மாடுக்கு நல்லா கட்டிட்டு குளிச்சுட்டு சாப்பிட போவையில் பிள்ளைங்களாம் சாப்பிட்டாங்களான்னு கேட்பாங்க. அப்போ அம்மா என்னதான் சாப்பிட்டாங்க, பிள்ளைங்களாம் சாப்பிட்டுட்டு போய் தூங்கிருச்சிங்க, நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னாலும் பிள்ளைங்களை எழுப்பி விட்டு, எங்கள் வீட்டில் ஆம்பளை பிள்ளை இல்லாததுனால சின்னவனே பெரியவனேன்னு தான் கூப்பிடுவார். பாப்பான்லாம் சொல்லவே மாட்டார். சின்னவா பெரியவா ஏஞ்சிவாடா அப்படின்னு கூப்பிட்டு எழுப்பி விட்டு போய் எங்களை சின்ன பிள்ளைங்க தானே இப்படி வயிற்றை தட்டி பார்ப்பாரு. தட்டி பார்த்து, டேய் வயிறு குறையா இருக்குடா, இன்னும் 2 வாய் சாப்பிட்றா அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட வைப்பார். இல்லைப்பா வேண்டாம் அப்படின்னு சொல்லுவோம். இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஊட்டுவார். எங்களால் சாப்பிட முடியாமல் அந்த தூக்கத்தில் என்ன செய்வோம், சாப்பாடு அப்பா ஊட்டி விட்ட உடனே அந்த சாப்பாட்டை வந்து அது என்ன சொல்கிறது, நான் அப்படியே கையில் எடுத்துப்பேன். கையில் எடுத்து இப்படி ஒளிச்சு வச்சிருவேன். அப்பா நான் சாப்பிட்டேப்பா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பாவை ஏமாற்றுவேன். ஆனால் இன்றைக்கி வந்து எங்கள் அப்பா இல்லை தான், இருந்தாலும் அந்த ஏதாவது சமைச்சோன்னா சாப்பிடும்போது எங்கள் அப்பா எனக்கு ஊட்டி விட்ட மாதிரி அந்த ஞாபகம்லாம் என்னால் மறக்க முடியாது. ஆனால் எவ்வளோதான் இருந்தாலும் நம்ம அப்பா கையில் சாப்பிட்ட அந்த ஒரு திருப்தி கிடைக்காது. ஆனால் அதெல்லாம் இன்றைக்கி நான் ரொம்பவுமே வருத்தப்படுறேன்னா. அதுக்கப்புறம் இப்போ அவர் இல்லை. இருந்திருந்தா இப்போ நான் வந்து அவருக்கு என்னென்ன என்னால் சமைச்சு சாப்பிட கொடுக்க முடியுமோ எல்லாத்தையும் கொடுப்பேன். நாங்கள்லாம் அப்போ சமைக்க தெரியாது இருந்தப்போ எங்கள் அப்பா எங்களுக்கு எல்லாம் சமைச்சு எங்கள் அம்மாவுக்கு வந்து வரப்பில் போகும்போது அதை என்னென்னா எங்கள் அம்மா ரொம்ப கை ஒடிஞ்சு கட்டு போட்டிருந்தாங்க. அவங்களால சாப்பிட முடியாத சூழ்நிலையிலையும் அவருக்கு அப்பா தான் சமைப்பார். அப்பா சமைச்சு எங்கள் அம்மாவுக்கு பணிவிடை செஞ்சு அவங்களெல்லாம் சாப்பிட வச்சுட்டு எங்களுக்கும் சாப்பாடு செஞ்சு ஸ்கூலுக்கெல்லாம் அனுப்பி விடுவார். அப்போ எங்களுக்கு சமைக்க தெரியாது, சின்ன பிள்ளைங்களா இருந்தோம், உன்னையோட சின்னதாக இருந்தோம். கையில் சாப்பாடை வாயிலேருந்து எடுத்துக்கிட்டீங்க. அதுக்கப்புறம் நாங்கள் செல்லமாக வளர்த்துன நாய்க்குட்டிக்கு போட்டுருவேன். அப்பத்துலேருந்து எனக்கு நாய் வளர்த்துறது பிடிக்கும், ஆடு மாடு வளர்த்துறது பிடிக்கும். அதனால் அவங்களுக்கு போட்டுடுவேன், நாய்க்குட்டிக்கு போட்டு நாய் வளர்த்துவேன். இப்போ ஆனால் வந்து எங்கள் அப்பா அப்படிலாம் நம்மளை சாப்பாடெல்லாம் கொடுத்து நம்மளை எவ்வளோலாம் கவனிச்சாரு. இன்றைக்கி அவரை என்னால் கவனிக்க முடியலன்னு ரொம்ப வருத்தப்படுறேன். அதனால தான் எல்லாருமே தன்னோட அப்பா அம்மா வந்து சின்ன பிள்ளைகளில் நம்ம வந்து எவ்வளவோ நமக்கு ஊட்டி அவங்களுக்கு சாப்பாடு இல்லைன்னா கூட நம்மளுக்கு ஊட்டி வளர்த்துறாங்க. அவங்கள வந்து கடைசி காலத்தில் கண்டிப்பாக நம்மளோட அப்பா அம்மாவை சிறப்பாக பார்த்துக்கங்க. அதுதான் அவங்க வரைக்கும் அவங்க தான் நம்மளோட பொக்கிஷம். அவங்கள கண்டிப்பாக நல்லா பார்த்துக்கணும். அதுதான் நம்மளுடைய பெற்றவங்களுக்கு நம்ம செய்கிற ஒரு கடமை. அதுதான் நம்மளுக்கு ஒரு சந்தோஷம். அதை பார்த்து அவங்களோட சந்தோஷத்தையும் நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா, அதுதான் நம்மளுக்கு பெரிய சந்தோஷமே. நம்மளை பார்த்தாங்கன்னா நம்மளோட பிள்ளைங்களும் அந்த குணத்துக்கு வருவாங்க. அதனால அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு அந்த பழக்கத்தை கற்றுக் கொடுங்க. அப்போதான் எல்லா குடும்பத்துலேயுமே ஒரு விட்டு கொடுத்து போகிறது, பாசம் அப்படிங்கிறதுனா என்னன்னு தெரியும். அதனால எல்லா குழந்தைங்களுக்குமே அந்த மாதிரி சொல்லி கொடுத்து வளர்த்தணும். எப்படி மஞ்சு? அப்பா அம்மா மாமியா மாமனா தான் குலதெய்வம்.
இயக்குனர் பாரதிராஜ் ஐயா இறந்தது எங்கள் எல்லாருக்கும் ரொம்ப மனசுக்கு வருத்தமாக இருந்துச்சுங்க. எங்கள் வீட்டில் வந்து 2 பெண் குழந்தைங்கள் தான். முதல் குழந்தை எங்கள் அக்கா பிறந்ததுக்கப்புறம் அம்மா மாசமாக இருக்கும்போது, நான் அதான் வயிற்றில் இருக்கும்போது கருத்தம்மாள் படம் அம்மா அப்பா 2 பேரும் போய் பார்த்துட்டு வந்தாங்க. அந்த படம் பார்த்ததுக்கப்புறம் எனக்கு அடுத்ததும் பெண் குழந்தையா இருக்கணும், எனக்கு பெண் குழந்தையே போதுன்னு சொல்லி எங்கள் அப்பா அந்த நம்மளுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்தா நல்லாயிருக்கும்னு நினச்சவரு அந்த படம் பார்த்ததுக்கப்புறமா எனக்கு அடுத்ததும் பெண் குழந்தையாவே இருக்கணும், எனக்கு பெண் குழந்தையே பிறந்தாலும் போதும்னு சொல்லி அவ்வளோ ஒரு இதாக அந்த படத்தை பார்த்ததுக்கப்புறம் நினச்சாங்க. எத்தனையோ பெண் சிசுக்கள் கொலையை வந்து தடுத்த அந்த கருத்தம்மாள் படத்தை பார்த்ததுக்கப்புறம் அவங்களும் மனசு மாறிட்டாங்க. இதன் மூலிமா எத்தனையோ பெண் சிசுக்கள் வந்து இந்த படங்கள் மூலமா வந்து காப்பாற்றப்பட்டிருக்காங்க. அதுபோல் நான் பிறந்ததுக்கப்புறம் வளர்ந்து பெரிய பொண்ணு ஆனதுக்கப்புறம் நான் முதல்ல பார்த்த படம் அந்த கருத்தம்மாள் படத்துக்கு அப்புறம் எத்தனையோ பெண் சிசுக்கள் கொலையை தடுக்கப்பட்ட அந்த படத்தின் மூலிமா இதுக்கப்புறமும் அவரோட எல்லா படத்துலையுமே கதாநாயகிகளுக்கும் அந்த பெண்களுக்கும் முக்கியத்துவம் கொடுத்த எங்கள் பாரதிராஜ் ஐயாவை பார்க்கணும் அப்படிங்கிறதுலாம் எங்களுக்கு ஒரு பெரிய ஆசை. ஆனால் நம்மளை மாதிரி ஒரு சாதாரணமானவங்க போய் அவரை பார்க்க முடியல. எங்களோட ஆசைகள் எல்லாமே கனவாகவே போயிடுச்சிங்க. ஆனாலும் பெண்களுக்காக இவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்த அவரை நாங்கள் இவ்வளோ நாள் பார்க்க முடியல. ஆனால் அவரோட மறைவு எங்களுக்கு ரொம்பவுமே வருத்தமாக இருக்குது. பிரியாணி வந்துருச்சா? நீங்கள் எல்லாம் வீட்டில் என்ன சமைச்சிங்க, சாப்பிட்டீங்களா? நம்ம வீட்டில் இப்போ தாங்க ஒன்று ஒன்றா ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். என்னைக்குன்னு பார்த்து மதியத்துலேயே மழை வர மாதிரி மானம் இருட்டிகிட்டு இருக்கு. என்ன பண்ணுது இந்த வாண்டெல்லாம்? வெளியில் வேற மழை வர மாதிரி இருக்குதுன்னு ஆட்டுக்குட்டியெல்லாம் உள்ளே கட்டிட்டு இருக்கானுங்கட்டுக்கு. புதுசாக வாங்கி போட்ட பல்புப்பா, வெளிச்சம் எரியாமல் என்ன பண்ணும்? நம்ம வீட்டில் வந்து என்னது லைட்டு டிம்மாக எரியுமா, அதனால் இன்றைக்கி தான் முதல்ல மாமாவுக்கு லைட்டு போடணுன்னு எண்ணம் வந்துருக்காட்டு கொஞ்சம் லைட்டை போட்டுட்ருக்காரு. என்னாச்சு? ஆட்டுக்குட்டியெல்லாம் கட்டிட்டீங்களா? சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு, சாப்பிட்லாமா? சரி, உன் குட்டி ஆட்டுக்குட்டியெல்லாம் மூடிட்டீங்களா? உன் தம்பி எங்க? குட்டி பையன் தூங்கிட்டு இருக்காரா? சரி சரி சரி. 2 பீஸ் ஒரே துக்கே வருது. பாப்பாட்ட ஒரு பீஸ் கொடுத்துரு. வளரப்பல ஏமாந்தோட ஆளுக்கு பீஸ் வச்சா தருவா கண்ணே. அண்ணன் உனக்கு தர நேரம் தரப்பான். அட இருங்கம்மா, அழும்போது நீங்க இந்தா உன் பாசக்கார அண்ணன் கொடுத்துட்டாங்க. சாப்பிடலாம் வைக்கட்டுமாடா? வாங்க, நம்ம ஊரில் மழை பெய்யறதுக்கு அதே கூட சிக்கன் பிரியாணியும் அதே காலிஃப்ளவர் சில்லியும் போட்டாச்சு. வாங்க எல்லாரும் சாப்பிடலாம். என்னடா எப்படி சண்டே இருக்கு? கடைசியாவா? சரிதான். எப்படி இருக்கு பிரியாணி? மட்டும் மெதுவாக வருது. ஏங்க கொஞ்சமாக இன்னைக்கு கூட பிரியாணி சாப்பிட்டு பாருங்க. அத்தை வந்து சின்ன பிள்ளையிலேருந்து சிக்கன் எதுவுமே சாப்பிட மாட்டேன்னு அவங்க சாப்பிடவே மாட்டேங்கிறாங்க. நம்ம ஏதாவது வறுத்துட்டுனா ஒரு நாளைக்கு கொஞ்சமாக வெறும் சாதம் வந்து சாப்பிடுவாங்க. இன்னைக்கு அதுவும் வேணும்னா அவங்க ரச சாதமும் காலிஃப்ளவர் சில்லியும் சாப்பிட்றாங்க. எல்லாரும் நீங்களும் வாங்க, குடும்பத்தோட உட்காந்து ஒன்றா சாப்பிடலாம். இன்னும் இன்னொரு வீடியோ சந்திக்கும் வரை உங்கள் பாசம் இல்லை தனியை வேலைங்க.